21ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியினுடைய மாநாடு திருச்சியில் மிக பிரம்மாண்டமாக நடக்க போகிறதா அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கான மாநாடு அப்படின்னு ஒரு டீம் வச்சிருக்காங்க இந்த ஒரு மாநாட்டுக்கு. நம்ம அண்ணா எடுத்த சர்வே தான் ரொம்ப பெரிய பிரம்மாண்டமா இருந்துச்சு. மாற்றம் விரும்பும் மக்களின் கருத்து கணிப்பு 2026. அதுல மற்றவைக்கு வந்து ஒரு 8%. அந்த மற்றவை யாருன்னு எனக்கு தெரியல. அடுத்து திமுகவுக்கு 7.41%. திமுகவுக்கு 7 லூசு மாதிரி எடுத்து எவன் எழுதுனான்னு தெரியல. அடுத்ததா தாவேகாவுக்கு 12.40%. அதிமுகவுக்கு 28.84. ஏன்னா பைத்தியக்காரங்களா எனக்கு புரியல. சரி, நாம் தமிழருக்கு எவ்வளவு வந்துன்னு பார்த்தாக்கா 42.71. ஆடேங்க அப்பா, 35 நாளே ஆட்சியை பிடிக்கலாம். 42.71. இது விஜயண்ணாவோட உருட்டோட பெரும் உருட்டா இருக்கு. இப்போ எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ஏதாவது அறிவிக்க போறாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் அவங்க தம்பிகளுக்கு இருக்கும் போல. அதேதான் என்ன சொல்ல போறாரு, உனக்கு அரசு வேலை தற்சார்பு பொருளாதாரம்னு ஒன்று உருட்டுவாங்க. இன்னைக்கு ஒரு ஒன்று கேவலமா ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சு வந்திருக்காரு அண்ணன். விவசாயிகள்ட்ட இருந்து அரிசியை வந்து வாங்கி மக்களுக்கு இலவசமா கொடுக்குது அரசாங்கம், ஏன் சாராயத்துக்கு வந்து காசு வாங்குது அப்படின்னு ரொம்ப பெரிய அகச்சிறந்த ஒரு அறிவாளி. உன்னைய மாதிரி அப்படியே கூப்பிட்டு மெச்சிக்கணும். உன்ன மாதிரி ஒரு தற்கூரி கூட்டம் இருக்கே, நீ என்ன சொல்ல வர? அரிசியை கொடுக்காதன்னு சொல்ல வரியா, இல்ல சாராயத்தை இலவசமா கொடுக்கணும்னு சொல்ல வரியா, என்ன சொல்ல வர? கணக்கு கொடுக்கணும். எனக்கு ஒன்றும் நீ முதல்ல நேர்மையா இருக்கு. திரள் நிதியை முதல்ல கணக்கு விளக்கு காட்டு. உன் கூட்டத்தில் எல்லாரும் கணக்கு விளக்கு காட்டு. இல்ல அவராச்சும் ஜெயிப்பாரா? ஏன்னா லாஸ்ட் டைமே தோத்து இருந்தாரு. வேற என் தம்பி கேட்டு புண்படுத்துறீங்க? இல்ல தலைவருக்கே நிலைமை அப்படின்னா இருக்கிற இந்த சர்வே படிக்கும் போது உங்களுக்கு காமிச்சேன். இருக்கிற எல்லா தேர்தலையும் போட்டிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி. இடைத்தேர்தல், ஊராட்சி, ஒன்றியம் எல்லாத்துலயும் போட்டிட்டு இருக்கு. கடைசி வரைக்கும் வெற்றிங்கிறதே எட்டாத கனியா இருக்கு. இப்ப இருக்கிறதே இன்னும் அடி வாங்கி வேற இருக்காங்க. இந்த நேரத்துல அண்ணனாவது ஜெயிப்பான்னு கேட்டா எப்படி? இது மனசாட்சி இருக்கா இல்லையா? தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க நம்ம இன்று நம்முடைய பத்திரிகை சேக்குவார் அவர்கள் தான் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம். 21ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியினுடைய மாநாடு திருச்சியில மிக பிரம்மாண்டமா நடக்க போறதா அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கான மாநாடு அப்படின்னு ஒரு டீம் வச்சிருக்காங்க இந்த ஒரு மாநாட்டுக்கு. எப்படி பாக்குறீங்க? எல்லாரும் வைப்பாங்க மாற்றம் முன்னேற்றம் மேங்கோமணின்னு வைப்பாரு. மாற்றம் நாங்க தான், உங்க அண்ணன் நான் வரேன் 48 பேரை கொண்டுட்டாரு, அப்படி எல்லாருமே வருவாங்க. மாற்றம் சொல்லிட்டு வருவாங்க. அவங்கெல்லாம் வந்து ஆபத் பாந்தவர்கள் இல்ல, ஆபத்தானவர்கள். அவ்வளவுதான், சிம்பிளா சொல்லணும்னா. எல்லாரும் வரும்போது ஒரு சர்வேவோடய வருவாங்க. அதான் அதிகமா இருக்கும். என்ன ஒண்ணுன்னா, நம்ம அண்ணா எடுத்த சர்வே தான் ரொம்ப பெரிய பிரம்மாண்டமா இருந்துச்சு. மாற்றம் விரும்பும் மக்களின் கருத்து கணிப்பு 2026. அதுல மற்றவைக்கு வந்து ஒரு 8%. அந்த மற்றவை யாருன்னு எனக்கு தெரியல. அடுத்து திமுகவுக்கு 7.41%. திமுகவுக்கு 7 லூசு மாதிரி எடுத்து எவன் எழுதுனான்னு தெரியல. அடுத்ததா தாவேகாவுக்கு 12.40%. திமுக தாவேகாவுக்கு அதிகம். அதிமுகவுக்கு 28.84. பைத்தியக்காரங்களா எனக்கு புரியல. தனி ரூட், 2 பேருக்கு தான் போட்டியே. ஒன்னு அதிமுக, இன்னொன்னு நாத்தாக்கா. அப்படி வந்திருக்கு. சரி, நாம் தமிழருக்கு எவ்வளவு வந்துன்னு பார்த்தாக்கா 42.71. ஆடேங்க அப்பா, 35 நாளே ஆட்சியை பிடிக்கலாம். 42.71. இது விஜயண்ணாவோட உருட்டோட பெரும் உருட்டா இருக்கு. ஆஹா, இப்படி ஒரு சர்வே எவன் எடுத்தான்னு தெரியல. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஒருவேளை போடும்போது அவங்களுக்கே சிரிப்பு வந்து எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஒருவேளை சாட்டை சேனல் கமெண்ட்ஸ் வச்சு சர்வே எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? திமுகவுக்கு 7. அந்த கட்சியில விசிகான்னு ஒண்ணு இருக்கு, கம்யூனிஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. விசிகா தனியாவே 8% மேல வச்சிருக்காங்க. என்ன அறிவு இதுல எடுத்தாங்கன்னு ஒன்றும் புரியல. அதனால இதை பார்க்கும்போது ஏதாவது காமெடி கார்ட்டூன் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்து ரசிச்சுட்டு போயிடலாம். அவரு சொல்ற மாதிரி சிரிச்சுட்டு கடந்து போயிடணும். ஆமா, அப்படிதான் பார்க்கணும். ஏன்னா இது ஒரு சர்வே, சிரிப்பு சர்வே. விஜய் அண்ணா சொல்ற சர்வே வந்து இஷ்டத்துக்கு இருக்கும். ஆதவர்னா 26% சொல்றாரு, விஜய் அண்ணா 30%. அப்புறம் செங்கோட்டையன் வந்து 40, 44. புசியானந்த் வந்து 50% வச்சுட்டோம். புசியானந்துக்கு முதல்ல எல்லா மாவட்டத்தையும் லைனா சொல்லுனாலே 5க்கு மேல தெரியாது. ஏதாவது ஒரு 10 கேள்வி கேட்டாலே 10க்கான்னு 50%. ஷேர் மார்க்கெட் மாதிரி ஏத்திக்கிறாங்க ஓட்டு பர்சன்டேஜ். மக்கள்லாம் ஏத்தே வாக்கா என்ன ஏத்தே அப்படின்னு ஏத்திக்கிறாங்க. லாட்ரி சீட்டை சுரண்டிட்டு 50 வந்துருச்சு, இன்னைக்கு 50 அப்படின்னு போடு. எனக்கு 2 தான் வந்திருக்கு, பரவாயில்ல, 222 போட்டு விடு அப்படின்னு இவங்களா ஏத்திப்பாங்க.
அப்படி ஒரு கருத்து கணிப்பு வரும். இன்னொரு பக்கம் சங்கி ஒரு கருத்து கணிப்பு எடுக்கும். அந்த கருத்து கணிப்பு இதோட நகைச்சுவையா இருக்கும். அதிமுக 51, திமுக 40, தாவேகா 20, 110. என்னங்கடா இது, என்னடா பண்றீங்க நீங்க சர்வேன்ற பேர்ல? புரியல. உங்களோட மகாராஷ்டிரா, மார்வாடி எல்லாரையும் உள்ள தூக்கி சொருவிட்டானுங்க போல இருக்கு. இஷ்டத்துக்கு ஒரு சர்வே வரும். கலை யதார்த்தம் என்னன்னு நமக்கு தெரியும். இழுபறி இருக்குமா இல்ல என்ன ஏதுன்னு நமக்கு தெரியும். ஆனா இந்த சர்வே இருக்குல்ல, இது பண்ற கூத்து, இவங்க பண்ற கூத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப சிரிப்பா வரும். சரி சொல்லிட்டு போங்கடா அப்படின்னு நம்மளும் வேடிக்கை பார்க்க வேண்டியதா இருக்கு. மேபி இந்த சர்வே நம்பிதான் அண்ணன் வந்து முதல்வர் கனவுல இருக்காரோ. அண்ணன் அந்த சர்வேலாம் இல்ல. அண்ணனுக்கு வந்து ஒரே 1% ஏறினா போதும். இந்த தேர்தல்ல ஒரே 1% ஏறினா போதும். 8 வாங்கினார்ல, 9 வாங்கினா போதும். பாருடா என் தம்பிய ஓட்ட பிரிக்கலடா, நான் நல்லா தான்டா இருக்கேன், எனக்கு ஏறிடுச்சு போடுறா, நீ நம்பிட்டான்டான்னு சொல்லுவாரு. அதுக்காக அவர் யாரு காலில் வேணாலும் விழுவாரு, எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவார். இது அண்ணனுடைய தன்மான பிரச்சனைக்கான ஒரு தேர்தல். மானமே போயிடுச்சு, அசிங்கமா போயிடும். சின்ன பையன் வந்து இவ்வளவு 8-12 வருஷமா உழைச்ச உழைப்பா, 15 வருஷம் உழைச்ச உழைப்ப எல்லாத்தையும் திருடிட்டானே அப்படின்னு அசிங்கமாயிடக்கூடாதுங்கிறதுக்காக 1% வந்தா போதும். அதனால நாம் தமிழர் கட்சியில இருந்து போன எல்லாரையும் கூப்பிடணும்ன்றது சாட்டை துரைமுருகன் அண்ணன் கொடுத்த ஒரு டாஸ்க். எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ படுத்து, எவ்வளவு சந்தி சிரிக்க வைக்கணும் முடியும். 1 to 1 எவ்வளவு வேணாலும் பண்ணிக்கன்னு சொல்லி கொடுத்துறாங்க. அப்ப அவங்க தனியா ஒரு ஜாலியா வந்து ஓட்டி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நாம் தமிழர் கட்சியில இருந்து இந்த தாவேகா ஆரம்பிச்ச உடனே மொத்தமா ஒரு கேங் ஓடிச்சு. அண்ணன் வந்துட்டாரு, அவரும் தமிழர் பேசுறாரு, தமிழ் தேசியம் பேசுறாருன்னு. அப்ப எப்போன்னு யோசிக்கிறான், என்னடா மெண்டலை நம்பி அறமெண்டல் கையில வந்து மாட்டிக்கிட்டோம், என்னடா அது ஒன்றும் புரியலையே, பேசாம திரும்ப போயிடலாமா இல்ல திமுக போயிருவோமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த கூட்டத்தெல்லாம் திரும்ப இங்க கொண்டு வரணும், அவ்வளவுதான். இது எவ்வளவு மேலாச்சு அப்படின்ற தாட்டு தான். அதுல வந்துருவாங்க. அந்த அண்ணனுக்கு வந்து அந்த ஒரு இதுலதான் மாநாடு. நீங்க 234 வேட்பாளரையும் அறிவிக்க போறேங்கிறாருல, 234 வேட்பாளரையும் கீழே இருக்கவும் பார்த்திருக்கவே மாட்டான். நாம் தமிழரா, டாக்டரா, இந்த மாவட்டம் விழுப்புரம், நான் விழுப்புரம் தானே, இந்த டாக்டரை பார்த்ததே இல்லையே, விழுப்புரத்தை ஹாஸ்பிட்டல் வச்சுக்காரு, இல்லை இவர் காரைக்குடியில் வச்சுக்காரு, அப்புறம் விழுப்புரம் இல்லை அண்ணன் பேசுவார். அப்படி எல்லாரும் போன தேர்தலில் நடந்ததுதான். இந்த தேர்தலில் அண்ணன் யாரு கூட டீலிங் போட்டிருக்காருன்னு தெரியல. ஒருவேளை அண்ணனை பொறுத்த வரைக்கும் சிஎம் ஆகணும், உருட்டுறதெல்லாம் சும்மா எல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டு கடனை ஒரு நாள்ல அடைப்பேன். எப்படி அடைப்பீங்க அப்படின்னு கேட்டா, தமிழ்நாட்டு கடனை கொடுத்தவன் வருவான், ஃபார்மல்ஸ்ல வருவான். நீ ஏன்டியா கொடுத்த, முன்னாள் அமைச்சர் தானே கொடுத்த, அந்த அவர் வீடு இருப்பார், அங்க போய் வாங்கிட்டேன்னு அனுப்பிச்சு விடுவார். அகச்சிறந்த அறிவாளி அண்ணன் கோமாளி. அப்ப அப்படி அந்த மாதிரி உருட்டெல்லாம் அண்ணனுக்கு தெரியும் நம்ம சிஎம் ஆக மாட்டோம்னு. ஒரு எலெக்ஷன்றது அவருக்கு ஒரு பிசினஸ் பீக் டைம் மாதிரி, சீசன் மாதிரி, அவ்வளவுதான். அண்ணனுக்குலாம் நீங்க வருஷம் வந்து நீங்க எலெக்ஷன் நடத்துனீங்கன்னா அம்பானிக்கு நிகரா உட்காருவாரு. கால் மேல கால் போட்டு அப்படி உட்காருவாரு. என்ன கால் போட்டோன்னா தள்ளி உட்காரு அப்படின்னு அங்க போய் உட்காருவார். அப்படியான ஆளு. அதனால இந்த தேர்தல் கூட அண்ணனுக்கு ஜெயிக்குன்ற அவசியம்லாம் கிடையாது, அப்படிலாம் ஒரு அவசியமும் கிடையாது. அதனால ஜாலியா விளையாடுவார். நீங்க யாராவது இன்னும் ஒரு 10 நாள்ல தேர்தல் அறிவிக்க போறாங்க. போன தேர்தல்ல எவ்வளவு ஒரு பரபரப்பான ஒரு சூழல் இருந்துச்சு. இப்ப ஏதாவது இருக்கா? யாருக்குமே எதுவுமே இல்லை. எடப்பாடி பழனிசாமி எங்க இருக்காரு தெரியல. நேற்று உட்காந்து இதே கணி படம் பார்த்துட்டு இருந்தாரு. அவரு நான் ஆணையிட்டால்னு ஒரு பாட்டு பாடினாருன்னா, இங்க டெல்லி ஆணையிட்டால்னு இவர் பாடுவார். அவர் சமூக நீதிக்கு எதிராக அந்த படம் நடிச்சுட்டு அந்த டைம்ல அவர் திமுகவில் இருந்தார், இதே கணி படம். அப்போ அந்த படத்தை பார்த்துட்டு திமுக சார்ந்த படத்தை பார்த்துக்கிட்டு நீங்க அழுதுட்டு வந்தாங்க. அதான் கூத்தே. வெளியே வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு கூத்து. ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின்னு ஒரு ஆள் எல்ஜேகேன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் கட்சியிலேயே அவங்க அம்மாவும் இருந்தாங்க. அந்த கட்சியில இருந்து விலகி அதிமுகவில் நேற்று சேர்ந்துருக்காங்க. அதை கூட்டு வந்து விட்டது யாருன்னா அவர் பையன் தான். அம்மா விட்டு வரலான்னு வந்தேன், இதுக்கு முன்னாடி வேற கட்சியில, எந்த கட்சியில இருந்தாங்க, என் கட்சியில இருந்தாங்க. அப்படியா? அப்ப நீங்க வரீங்க? இல்லை நான் சும்மா வந்தேன், விட்டு வர வந்தேன். அப்படியா? சரி. உங்க மாமா, எங்க மாமா ஒரு கட்சியில இருக்காரு. எந்த கட்சியில? தாவேகாவில் இருக்காரு. யார் உங்க மாமா? அதான் வளர்ந்துருப்பார்ல அவர். ஓ அப்படியா? உங்க அப்பா என்ன? எங்க அப்பா எல்லா கட்சிக்கும் ஃபண்டு கொடுப்பாரு. மாட்டின் அப்படியே எங்களுக்கும் கொடுத்துருக்காரு. அப்படி ஒரு அந்த கட்சிக்கு அந்த பெரிய இதெல்லாம் கிடையாது. யாருக்குமே இப்போ ஆட்சியை பிடிக்கணும்னு அவசியம். எல்ஜேகே கட்சி தனியா ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பாண்டிச்சேரியில மும்முரமா வேலை செய்யறாங்க. அவங்க தனி. அந்த கட்சியில இருக்க ஒரு ஆளை இங்க தமிழ்நாட்டுல சேர்த்துக்கிட்டு இவருக்கு வந்து காமெடி பண்ணிட்டு இந்த பக்கம் சுத்திட்டு இருக்காரு. அண்ணன் மாநாடு இப்பதான் நடத்துறாரு. இப்பதான் மனுஷ மாநாடு நடத்துறாரு. இப்பதான் மனுஷனுக்கு வந்திருக்காரு. இதுக்கு மலை, மண்ணு, மேகம் எல்லாத்துக்கிட்டும் பேசிட்டு வந்துட்டாரு. கிச்சன், சந்து, முத்திரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டாரு. இப்பதான் மனுஷ பையன் கூட பேச வந்திருக்காரு. பேசுவார். பேசிட்டு என்ன பேசுவார்னா, வழக்கம் போல விஜய் தான் எதிர்ப்பாரு. ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக தானே எதிர்க்கணும், இல்ல வந்து எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக. அண்ணனுக்கு யார் டிஸ்டர்பா இருக்கவங்களோ அவங்களதான் எதிர்ப்பாங்க. இப்ப அண்ணனுக்கு வந்து யார் டிஸ்டர்ப் ஆட்சியை பிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் 2021 அண்ணனுக்கு ஆட்சியை பிடிக்க டிஸ்டர்பா இருந்தது திமுக, எதிர்த்தாரு. 2019 யாரு டிஸ்டர்ப்? எதிர்த்தாரு. 2018 ஒரு தேர்தல் இருந்துச்சு, 19 ஒரு தேர்தல் இருந்துச்சு. அப்பவும் யாரு வந்து அவருக்கு டிஸ்டர்பா இருந்துச்சு? அப்ப ஆளுங்கட்சி அதிமுக தான் இருந்துச்சு. அப்ப ஆளுங்கட்சியை கேட்கல. ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா,
எங்க ஆளு வந்து ஜெயலலிதாவுக்கு எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு மேலு அப்படின்னு தான் பேசினாரு. விழுப்புரம் இடைத்தேர்தல்ல சாட்டை திருமுருகன் என்ன பேசினாரு, ஏய் எங்க சித்தப்பா எடப்பாடி பழனிசாமி வராருன்னு பேசினாரு. எங்க மாமாவா சித்தப்பாவா யாரோ வரான்னு பேசினாரு. ஓ ஓகே. அதனால அவங்களுக்கு வந்து அப்ப டிஸ்டர்பன்ஸா இருந்து அதிமுக தான், இப்ப டிஸ்டர்பன்ஸா இருக்காது தாவேகா தான். இப்ப தாவேகாவுக்கு யார் டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னா திமுக தான். அதனால யார் அவங்களுக்கு அவங்க வந்து உட்கார்றதுக்கு இடையூறா இருக்காங்களோ அவங்கள அதுக்கு ஒரு உருட்டை உருட்டிப்பாங்க. ஆட்சியில இருக்கவங்கள தான் நாங்க எதிர்ப்போம், ஆட்சியில இல்லாதவங்களையே அப்படி ஒரு உருட்டை உருட்டிப்பானுங்க. அவனுங்க அடிப்படை அரசியல் அறிவே அவ்வளவுதான். என்ன வெங்காயத்துக்கு பாண்டிச்சேரியில போய் நீ திமுக எதிர்த்த, எதுக்கு அங்க போய் எதிர்த்த? ஆட்சியில இருக்கவங்களதான் எதிர்ப்போம் அப்படின்னா மத்தியில இருக்க பாஜக தமிழ்நாட்டு தேர்தலில் போட்டியிடலையா? தமிழ்நாட்டு தேர்தலில் போட்டிட்டுதான் இல்லையா? அதுவும் தனியா சுயேட்சையா போட்டிட்டா கூட பிரச்சனை இல்லை, நீ எதிர்க்க வேணாம். பெரிய கூட்டணி கட்சியோட உட்காந்து மேலே ஏறி வருது. ஆல்ரெடி 4 சீட்டு இருக்கே. ஆல்ரெடி திருப்பரங்குன்றத்துல கலவரம் பண்றான். இப்ப இந்த வாட்டி திருப்பரங்குன்றத்துல அவன் தான் நிக்கவும் போறான். ஏன் அவனை எதிர்க்க மாட்டான்? அவங்க தான் ஆட்சியே இல்லையா? சரி, ஆட்சிக்கு வந்துட்டா மட்டும் நீ அறுத்து தள்ளிடுவியா? சனாதனத்துக்கு எதிராக பேசிடுவியா? நீ வந்து கிழிச்சு தள்ளிடுவியா? ஒண்ணுமே இல்லை. அதுக்கு ஒரு உருட்டு. நீ அதெல்லாம் பேச முடியாது. பேசுனா அவர் ஸ்டைல்லையும் சொல்லணும். ஈடி வருவாங்கல்ல, இன்கம் டேக்ஸ் ரைடு வரும்ல, ஜெயிலுக்கு போகணும்ல, களியை திங்கணும்ல, கொசு கடிக்கும்ல அப்படின்னு பேசணும். அதனால இந்த மாநாடு இதெல்லாம் எலெக்ஷன் நெருங்குற நேரத்துல அவங்க கண்கட்டி வித்த. அதே மாதிரி அதுல வந்து என்ன அறிவிக்க போறாரு, இப்ப எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ஏதாவது அறிவிக்க போறாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் அவங்க தம்பிகளுக்கு இருக்கும். அது வந்து பிராக்டிக்கலா இருக்குமான்றது செகண்டரி. வழக்கம் போல அதேதான். என்ன சொல்ல போறாரு, அவனுக்கு அரசு வேலை அப்படிதான் பேசுவாரு. வேற என்ன தற்சார்பு பொருளாதாரம்னு ஒன்று உருட்டுவாங்க. வேற ஒரு ஒன்றும் கிடையாது. தற்சார்பு பொருளாதார கொள்கைன்ற பேர்ல காலைல 20-40,000 ரூபாய் ஷூவை போட்டுக்கிட்டு 20,000 ரூபாய் டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு மாடு மேய்க்கிறது என்ன? அந்த அந்த ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டு ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு நீ எவ்வளோ தண்ணி வேஸ்ட் ஆகுது என்னன்னு தெரியும்ல. நீ தான் ஒரு மேடையில பேசுன. அதே சாம்சங் போராட்டத்துக்கு நீ வந்த காருடைய விலை என்ன? அங்க வந்து ஒரு கார் உற்பத்தி ஆகிறதுக்கு இவ்வளவு லிட்டர் தண்ணி தேவைப்படுது. ஆனா அவன் ஏன் இங்க கம்பெனி வச்சிருக்கான்னு கத்துற. ஆனா சாம்சங் வந்து அந்த சாம்சங் தொழிலாளர்கள் என்ன நிறுவனத்தில் இருந்தாங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் சின்னதாக வேற அது எலக்ட்ரானிக் சாம்சங் அங்க வந்து கார் பத்தி பேசிட்டு போயிருக்க, உளறி இருக்க. சாம்சங்னாலே உனக்கு என்னன்னே தெரியல, அங்க வந்து பேசிட்டு போற. கேட்டா அந்த நேரத்துல தற்சார்பு பொருளாதார கொள்கை அப்படிங்கிறது. காடுகள்கிட்ட போயிட்டு நான் வந்து பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கரை போட்டு பேசுறேன். காட்டுக்குள்ள போய் பப்ளிக் நியூசன்ஸ், விலங்குகள் நியூசன்ஸ் பண்ணியிருக்கேன். நீ அங்க போய் ஸ்பீக்கரை போட்டு அங்க இருக்க குருவி பூச்சி புழு எல்லாத்துக்கும் சவுண்டை கிளப்பி விட்டுருக்கேன். அதுவும் மேடை எல்லாமே கட்டையில செஞ்சது, எல்லாமே மரத்தால செஞ்சது. அந்த மேடை போடியமும் மரத்தால செஞ்சது. எல்லாத்தையும் அழிச்சிட்டு நான் அதை பாதுகாக்கிறேன்னு வேற சொல்றேன். என்னதான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? அதுக்கே அவங்க அண்ணன் சொன்னா கேட்பாங்க. ஓட்டை திருப்பி போட்டுதான் மிதக்கிட்டு வந்தோன்னா அப்படியோன்னு பாத்ரூம் வந்துச்சுன்னா என்னென்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டேன்னு அப்புறம் நான் அண்ணன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன்னா சிரிப்பாங்க கீழே. அப்படி அவரே சிரிப்பாரு. அவரே சிரிச்சுக்கிட்டு அப்படியே வந்துருவாரு. ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு கதை வரும். அவ்வளவுதான். இன்னைக்கு ஒன்று கேவலமா ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்காரு அண்ணன். விவசாயிகள்கிட்ட இருந்து அரிசியை வந்து வாங்கி மக்களுக்கு இலவசமா கொடுக்குறது அரசாங்கம், ஏன் சாராயத்துக்கு வந்து காசு வாங்குது அப்படின்னு கொடுக்கலாமே. ரொம்ப பெரிய அகச்சிறந்த ஒரு அறிவாளி. உன்னைய மாதிரி அப்படியே கூப்பிட்டு மெச்சிக்கணும். உன்ன மாதிரி ஒரு தற்கூரி கூட்டம் இருக்கே, நீ என்ன சொல்ல வர? அரிசியை கொடுக்காதன்னு சொல்ல வரியா, இல்ல சாராயத்தை இலவசமா கொடுக்கணும்னு சொல்ல வரியா? என்ன சொல்ல வர? கணக்கு கொடுக்கணும். எனக்கு ஒன்றும், நீ முதல்ல நேர்மையா இருக்கு. திரள் நிதியை முதல்ல கணக்கு விளக்கு காட்டு. உன் கூட்டத்தில் எல்லாரும் கணக்கு விளக்கு காட்டு. இங்க பாருடா, விழுப்புரத்துல இருந்து இவ்வளவு பேர் 1000 ரூபா அனுப்பியிருக்கான். அந்த 1000 ரூபாவை இங்க நான் எதுக்காக செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா அண்ணனோட வண்டிக்கு பெட்ரோல் போட்டுருக்கேன் அப்படின்னு காட்டு. அதையாவது காட்டு. வீட்டு வாடகை காட்டுன்னு காட்டு. இல்லைன்னா அண்ணன் ஜிம்முக்கு போறதுக்கு ஃபீஸ் கட்டினேன், ட்ரெயினருக்கு 15,000 ரூபா கொடுத்தேன். அண்ணன் என்னன்னா என்னோட ஒரு நாள் சம்பளத்தை ஜிம்முக்கு ட்ரெயினர் கொடுத்துருக்கேன்னு அவன் கேட்பான், செருப்பால் அடிப்பான். ஏன்னா உனக்கு வீட்டுக்குள்ள 4 டம்பிள்ஸை வாங்கி உருட்ட தெரியாதானே, காஸ்ட்லி ஜிம்முக்கு தான் போவியா, அதுவும் நீ ஜிம் இருந்தா ஹோட்டலுக்கு தான் போவியானே அப்படின்னு அவன் கேட்பான். அப்ப நீ கணக்கு வழக்கு காட்டு, அப்ப தெரிஞ்சிரும் லட்சணம் என்னன்னு. அதை விட்டுட்டு நான் நேர்மையானவன், நான் காசு வாங்காதவன், நான் பைத்தியக்காரன், நான் பிச்சைக்காரன், நானே காசு வீட்டு வாடகை இல்லாம தேடி இருக்கேன் அப்படின்னு உருட்டுறதெல்லாம் காலம் முடிஞ்சு போச்சு. கண்டுபிடிச்சிட்டாங்க. போன 2021 தேர்தலில் நான் போய் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணும்போது எனக்கு சொத்தே இல்லைன்னு எழுதி கொடுத்தோன்னே பார்த்தாங்க, யாரா அது ஃபேக் டாக்குமெண்ட் கிழிச்சு எரிஞ்சிட்டாங்க. அண்ணன் வெளியில போகும்போது பேப்பர் விழுந்துருச்சு. என்னடா ஏன் பேப்பரு? பின்ன பொய் சொன்னா எப்படி ஏத்துப்பாங்க? நீ உள்ள என்ன தேர்தல் ஆணையத்தில் வேலை செய்யலாம் உன் தம்பி நினைச்சியா? என்ன சொன்னாலும் ஏத்துக்கிறதுக்கு? ஒழுக்கமா என்ன சொத்து இருக்குன்னு எழுதி கொடுத்த உடனே பொண்டாட்டி சொத்தெல்லாம் சேர்த்து எழுதி கொடுத்துட்டு வந்தாரு. அதனால பொய்யை வந்து ஸ்டேஜ்ல மட்டும் தான் பேசணும், பேச வேண்டிய இடத்துல பேசக்கூடாது.
இப்போ மறுபடியும் மாட்டுவார். இப்போ ஈசிஆர் பங்களாவில் இருக்காரு. மனைவி வந்து பிஸ்னஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ தேர்தல் பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சிடும். இப்போ தெரிஞ்சிடும். இதெல்லாம் திரள் நிதியிலேருந்து வந்த காசா தோழர் அப்படின்னு சொல்ல முடியாது. திரள் நிதியெல்லாம் அப்பப்போ செலவு பண்ணிடுவார். கணக்கு வழக்கெல்லாம் காட்டணும்னு அவசியமே கிடையாது. அவர் தனித்தனியாக அங்கங்கிறது நிறைய வரும். ஏதாவது போராட்டம் நடந்துச்சுன்னா அங்கே போய் உட்காந்துருவார். அதில் ஒரு கமிஷனை போட்டுருவார். அப்படி நிறைய போராட்டங்களுக்கு போய் ஒரு நிறுவனத்துக்கு எதிராக போராட்டம் நடக்குதுன்னா நிறுவனத்துக்கு அவர் போய் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக போய் உட்காந்துட்டாருன்னா அப்போ போராட்டக்காரன் வந்து அந்த முதலாளி என்னை கூப்பிட்டு பேசணும்னு அர்த்தம். அங்கே ஒரு டீலிங்கு. போன வாட்டி எடப்பாடிட்ட டம்மி வேட்பாளர். அப்படி ஏதாவது ஒரு டீலிங் பிஸ்னஸ் போயிட்டே இருக்கும். சின்ன சின்ன பிஸ்னஸாக ஓடும். எலெக்ஷன் வந்துச்சுன்னா ஒரு பெரிய பிஸ்னஸாக ஓடும். எலெக்ஷன் வந்தால் சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது. அப்படியே தூக்கிட்டு போயிடுவார். அவ்வளோதான். ஸோ அது மாதிரி புதுமையாக எதுவும் இருக்க போறது இல்லை. வழக்கமான அண்ணன் வந்து தனக்கான இடத்த பாதுகாக்கிறதுக்காக இந்த தேர்தலில் ஓடுறாரு. போன தேர்தலில் கூட ஆட்சியை பிடிக்கணும்னு ஓடுனாரு. இந்த தேர்தலில் தனக்கான 1% ஓடுறாரு. அவ்வளவுதான். இல்லை அவராச்சும் ஜெயிப்பாரா? ஏன்னா லாஸ்ட் டைமே தோத்து இருந்தாரு. வேற என் தம்பி கேட்டு புண்படுத்துறீங்க. இல்லை தலைவருக்கே இந்த நிலைமை அப்படின்னா இருக்கிற இந்த சர்வே படிக்கும் போது உங்களுக்கு காமிச்சேன். இருக்கிற எல்லா தேர்தலையும் போட்டிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி. இடைத்தேர்தல், ஊராட்சி, ஒன்றியம் எல்லாத்துலயும் போட்டிட்டு இருக்கு. கடைசி வரைக்கும் வெற்றிங்கிறதே எட்டாத கனியா இருக்கு. இப்ப இருக்கிறதே இன்னும் அடி வாங்கி வேற இருக்காங்க. இந்த நேரத்துல அண்ணனாவது ஜெயிப்பான்னு கேட்டா எப்படி? இது மனசாட்சி இருக்கா இல்லையா? அதனால வந்து அப்படிலாம் ஜெயிக்க மாட்டாரு. நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. பாவத்தை அந்த மனுஷன். வென்றால் மகிழ்ச்சி, தோத்தால் பயிற்சின்னு போயிட்டு வர என்ன அடுத்து? ஆமா, அப்படி போயிடுவாரு. இந்த மாதிரி புதுசா ஏதாவது ஸ்லோகன் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. புதுசா ஏதாவது வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பிசினஸ்ன்னு போயிடுவாரு. அவ்வளவுதான். அவரு கூட அவர் நம்பி இருக்க தம்பிங்க அவங்க மறுபடியும் சிவகார்த்திகேயன் கட்சி ஆரம்பிச்சு அங்க ஓடுவாங்க. அதனால அவங்க பழைய பேட்ச் போயிடும். பழைய பேட்ச் ஓடிடும். புதுசா அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் இடுமானு கார்த்தி சாட்டையை மட்டும் கூட இருப்பாங்க. அவ்வளவுதான். பார்க்காத என்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு தகவலுக்கு ரொம்ப நன்றி. நன்றி தோழர்.